எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜென்ரலா இந்த அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் பாத்தீங்கன்னா டெய்லிட் சேவிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதாவது இந்த டைம் பாத்தீங்கன்னா எவ்ரி ஸ்ப்ரிங் ஃபால்ல வந்து 1 ஹவர் முன்னாடி 1 ஹவர் பின்னாடி இந்த மாதிரி வந்து டைம் சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. அந்த கான்செப்ட் எதுக்குன்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இந்த சம்மர்ல வந்து டே டைம் அதிகமா இருக்கும், விண்டர்ல வந்து இந்த நைட் டைம் அதிகமா இருக்கும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்களா. ஸோ அதுதான் வந்து கனடால எல்லா ப்ராவின்ஸுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொலம்பியா கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா 70 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டிசிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப வரப்போற ஸ்ப்ரிங் டெய்லிட் சேவிங் தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் டெய்லிட் சேவிங்ன்ற ஒரு கான்செப்டே வந்து பிரிட்டிஷ் கொலம்பியால கிடையாதுங்க. ஆல்ரெடி கனடால இந்த சஸ்கொஷன் ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராவின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ராவின்ஸா இந்த பிசி வந்து சொல்லியிருக்காங்க. 70 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த இந்த மார்ச்ல இருந்து இந்த கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணது. இந்த மாதிரி டெய்லிட் சேவிங் இந்த பிரிட்டிஷ் கொலம்பியால ஸ்டாப் பண்றதால பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்லைங்க.